3-4 மாதம் சந்திலேருந்து ஒரு 100 பேர். எல்லாருக்குமே வணக்கம். இது வந்து அங்கு வீட்ஸம். நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து உடுப்பட்டியில் நிற்கிறோம். உடுப்பட்டி ஞான வைரவர் கோயிலாக நிற்கிறோம். இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பட்டாக்கடை ஒன்று தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் 5 வருஷமாக வந்து இந்த கோயிலடியில் வந்து ஐயா அவரால் வந்து பட்டாங்க கட்டி வைப்பார். எல்லா விதமான பட்டாங்களும் வித்தியாசமான பட்டங்கள் எல்லாம் வந்து கட்டி வைப்பார். அந்த காட்சி தான் பார்க்க போகிறோம். வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதால் வந்து இந்த ரோட் வந்து எங்கே போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து உடுப்பட்டி சந்தி வெள்ளையால் வரைக்க வந்து அப்படியே வெள்ளை ஆமி கேம்புக்கு முன் ரோட்டால் வந்தீங்கன்னா வந்து அப்படியே உடுப்பட்டி நெசவெல்லாம் கலைஞ்சி உடுப்பட்டி சந்தி வரும். உடுப்பட்டி சந்தியிலேருந்து இஞ்சால வந்து நீங்கள் வந்து வதிரி அங்கால மாலை சந்தி போகிற பாதையெல்லாம் வந்து இந்த கோயில் இருக்குது. இந்த ரோடுகரையோடய வந்து இந்த கோயில் இருக்குது. இதில் வந்தீங்கன்னா வந்து தை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே வந்து இதில் வந்து ஐயா வந்து பட்டம் கட்டி விற்பாராம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த முன்னுக்கு எல்லாமே வந்து பட்டங்கள் தொங்க விடப்பட்டிருக்கு. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இன்றைக்கி வந்த டைம் வந்து இன்றைக்கி வந்து 10ஆம் தேதி வந்துறாங்க. நாங்கள் அப்போ வந்து ஐயா வந்து பட்டங்கள் எல்லாம் வந்து விற்று முடிகிற ஆட்டத்துக்கு வந்துட்டுது. இப்போ வந்து நாங்கள் ஐயாட்டா போயிட்டு வந்து ஐயாட்ட என்னென்ன பட்டம் எல்லாம் இருக்குது, என்னென்ன விலையில் பட்டங்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்கோ வீடியோக்குள்ளே உள்ள போய் ஐயாட்ட எல்லாம் கதைப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட பேர்? எந்த பேர் மனோகரன். இந்த சரியான அட்ரஸை சொல்லுங்கள். இந்த இதில் உடுப்பு யாழ்ப்பாணத்துலேருந்து வரைக்க மரமராட்சி என்று இங்கே வரைக்க உடுப்பட்டி சந்தியிலேருந்து 100 தள்ளி இந்த கோயில் கிடக்கு. வைரார் கோயில். வைரார் தானே? அந்த வைரார் கோயில். அந்த இதில் இதுதாங்க 100 மீட்டர்ல உடுப்பட்டி சந்தி இருக்கு. உடுப்பட்டி சந்தி 2 பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்து. அதுலேருந்து சந்திலேருந்து ஒரு 100 பேர் இந்த கோயில் கிடக்கு. இந்த ரோட்டு வதிரி அங்கால மாலை சந்தி ரோட்டு. எவ்வளோ காலமா இந்த பட்டங்கள் விற்கிறீங்க? நான் 4 வருஷமா இதில் விற்கிறேன். எப்போலேருந்து எப்போ விற்பீங்க? இப்போ இந்த என்ன பட்ட காலத்தில் எப்போ தொடங்க? மார்கழி கடைசியில் துவங்கினா தை 1ஆம் தேதி துவங்கி 15ஆம் தேதி மட்டும் விற்போம். இன்னைக்கு நாங்கள் வந்த நேரம் வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐயா வந்து முழு பட்டம் வந்து விற்று முடிச்சு போட்டாரு. கொஞ்சம் பட்டம் தான் கிடக்கு. என்ன 150 பட்டத்துக்கிட்ட விற்று போட்டு. எத்தனை பட்டம்? 150 கிட்ட விற்றுட்டேன். 150 பட்டம் விற்று போட்டு 10 நாளா இப்போ விற்கிறானே. எவ்வளவு காலமா அந்த எவ்வளவு காலம் செல்லும் இந்த பட்டங்கள் கட்டுறதுக்கு? எனக்கு 3-4 மாதம். என்ன எல்லா பட்டமும் கட்டுறதுக்கு என்னென்ன பட்டம் இருக்கு உங்கள்ட்ட? இப்ப என்னட்ட 14 விதமான பட்டங்கள் இருந்து 40 ரூபா வாங்கி 12,000 ரூபா மட்டும். 40 ரூபாயிலேருந்து 12,000 ரூபா மட்டும். எத்தனை விதமான பட்டம்? 14 விதமான பட்டம். 14 விதமான பட்டம் வச்சுக்கிங்க. எவ்வளவு காலமா கட்டுவீங்க? ஒரு 3-4 மாதம். அப்ப இந்த பட்டங்கள் கட்டுறேன்னா இப்ப மூங்கில் தான் கூட கட்டுவீங்க. இந்த மூங்கில் எல்லாம் இங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. மூங்கில் வாங்குறான் விலைக்கு. விலைக்கு வாங்குவீங்க. எத்தனை மணில எத்தனை மணி கூட இதுல இருப்பீங்க? இல்ல பட்டம் விற்கிறோன்னா காலமே 8 மணி வாங்கி 28 மணி மட்டும். காலம் 8 மணிலேருந்து 28 மணி மட்டும் இந்த இதுல வந்தா வாங்கலாம். என்னென்ன பட்டம் இருக்குன்னு பார்ப்போம் உங்களோட. இப்ப இருக்கிறது லட்சமியம் பிராந்து பட்டங்களுக்கு இங்க இருக்கு. பிராந்தி இருக்கு. சின்ன பிராந்தி சின்ன கிட்ட மாதிரி. பெரிய பட்டங்களுக்கு தம்பி மழை தாண்டி உள்ள கொண்டு வச்சிட 3 பட்டங்களுக்கு பேசி சின்னாக்கள்ல இருந்து பெரியாக்கள் மட்டும் பட்டம் வாங்கலாம். வந்தா வீட்டுல கிடக்க 3 பெரிய பிராந்து மழைகளை நினைஞ்சிட்டு மட்டும் உள்ள வச்சுக்கிறாங்க. 1.5 நாளை கண்டா ஸ்கூல் இல்லானே தம்பி அவங்க நிற்பாங்க. பள்ளிக்கூடம் லீவ் தானே. அப்ப அவங்க நின்று மழை காய்ச்சல வந்த எடுத்து வச்சு கண்ட கூடுதலா வந்து உங்களோட எங்க ஆட்கள் வந்து இங்க கூடுதலா பட்டம் வாங்குவாங்க? என்னன்னு உங்களோட பக்கத்துல இருந்து யாழ்ப்பாண பக்கத்துல இருந்து எல்லாம் யூடியூப்ல பார்த்துட்டு போன வருஷம் முந்தின வருஷமே எல்லாம் வந்து அவங்க காங்கியன் மயிலட்டி இந்த பக்கம் எல்லாம் பெறுவாங்க. வந்தவங்க எல்லாம் விரும்பி வாங்குவாங்க பெரிய பட்டங்கள் எல்லாம். இப்ப சின்னாக்களோ பெரியாக்களோ உங்கள்ட்ட வந்து கூட பட்டம் வாங்குறாக்கள்னு பாத்தீங்கன்னா சின்னாக்களோ பெரியாக்கெல்லாம் கூட வாங்கணும். இப்ப அங்கே சில இடங்கள யாழ்ப்பாண பக்கம்லாம் மூங்கில் எடுத்து கட்டுறதுன்ற கஷ்டம். அப்ப இங்கேயே வந்து உங்களோட மூங்கில் எடுக்கிறானே இங்க மூங்கில் எடுக்க வீட்டுக்கு வீடு காட்டுவாங்க எல்லா அப்படியே. அதான் கூடுதலா வந்து இங்க வடமராட்சி என்ன தானே பட்டம் என்றாலே வந்து வடமராட்சி சொல்றேன். வேற என்ன பட்டம் இருக்கு ஐயா? என்ன பட்டம் இருக்கிற? அது
எட்டு மூலை பட்டம் கிடக்கு. 8 மூலை பட்டம். இங்க இது பெட்டி பட்டம். வெட்டி பட்டம். அங்க நட்சத்திர பட்டம் கிடக்கு. அது மீன் பட்டம் என்ன? ஓ, மீன் பட்டம் கிடக்கு. நட்சத்திர பட்டம் கிடக்கு. இங்க இது பாராட்டு பட்டம். அது கொக்கு பட்டம். கொக்கும் இருக்கு. பெரிய கொக்கெல்லாம் இருக்கு. இப்ப இந்த கொக்கு பட்டம் எல்லாம் எவ்வளவு கொடுப்பீங்க? கொக்கு பட்டம் நான் பேசிக்கிறேன் 10,000 வித்தேன் நான். 10,000 ரூபா. இது 8,000. எவ்வளவு? இது 8,000. 8,000 ரூபா. இது என்ன பட்டம் சொல்ற? இது பாராட்டு. பாராட்டு பட்டம். பாராட்டு பட்டம். மீன் பட்டம். சின்ன சின்ன மீன் பட்டம். சின்ன பெரிய பட்டம் 150 ரூபா, 100 ரூபா, 400 ரூபா, 500 ரூபா எல்லா விலையிலும் கிடையாது. கூடுதலா வந்து இந்த டிஷ்யூ தானே விட்டுருவாங்க. எல்லா பட்டமுமே வந்து டிஷ்யூ தானே விட்டுருவாங்க. நீங்க இது என்ன வித்தியாசமா வந்து ஒரு இது பேப்பர் மழைக்கிழமை நினைஞ்சாலும் பழுதாகாது. அதனால ரோட்டால போய் இந்த வெயிலுக்கு கொஞ்சம் கவர்ச்சியா காட்டும். கவர்ச்சியாம இருக்கு. இந்த டிஷ்யூ பட்டங்கள் எல்லாம் அது இந்த பேப்பர்கள் எல்லாம் மங்கி போடும் நம்பி கொஞ்ச நாள். இதெல்லாம் டிஷ்யூ தானே? இதெல்லாம் டிஷ்யூ தானே. மழைக்கும் கரைஞ்சினா வெயிலுக்குள்ள கிடக்கம் மங்கி போடும். இது பேப்பர் கிடக்கும் அவ்வளவு காலம். இது பயம் இல்லாம மழை நடந்தாலும் இல்லாம எல்லாம் கிடக்கும். இந்த அடுத்த வருஷமும் கிடக்கும். அது சரியா? இந்த முறை ஏற்றி போட்டு கவனமா வச்சா அடுத்த வருஷமும் கிடக்கும். இப்ப கூடுதலா வந்து ஒரு வருஷத்துக்கு எத்தனை பட்டம் கட்டுவீங்க? நானும் 150-200 பட்டம் தான் கட்டுவேன். பட்டம் மிஞ்சுமா இல்ல முள்ள வித்து முடிச்சு போடுவீங்க? அதிகமா வித்துடுவேன். அதிகமா வித்து முடிச்சு போடுவீங்க. அங்க எங்களுக்கு ஒரு 10-20 பட்டம் மிஞ்சிச்சு இல்ல 8 மணிக்கு வித்துடும். கடைசி நேரமிலேயே கூட சும்மித்து விடுவேன். கடைசி நேரம் விலையும் கூட வித்து விட்டுருவீங்க. என்னால ஃபுல்லா ரோட் வாகனம் உங்களுக்கு ரோட்டு கரையோட அப்படி போராக்கள் பார்த்துட்டே வந்து வாங்கிடுவீங்க. ஒரு ஆட்டோவில் போறவங்க பேப்பர் மினுக்கம் வெயில் அதை பார்த்துட்டு ஒரு கலர்ச்சி தான். அதுதான் கூடுதலா சின்னாக்கள் பார்த்தாங்கன்னா கூடுதலா சின்னாக்களுக்கு விருப்பமா இருக்கு. உங்களுக்கு வந்து பட்டம் கட்டுறதுல இருக்கிற பிரச்சனைகள் என்ன இருக்கு? என்னென்ன பிரச்சனைகள் கூடுதலா சந்திக்கக்கூடிய என்ன? கத்தி பட்டம் கையில் அதுதான் பிரச்சனை. அதுதான் ஒரு பிரச்சனை. இப்ப இந்த இதுக்கு தேவையான பட்டத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியா வாங்கக்கூடிய மாதிரி அதெல்லாம் உங்க கடையில பக்கத்துலயே வாங்கலாம். மூங்கில்லாம் எடுக்கிற தூரத்துக்கு போகணும். மற்றும் வழி பேப்பர்கள் எல்லாம் உங்க கடையில பக்கத்துல வாங்கலாம். நெல்லி இது வந்து கசப் தானே? என்ன இது? இது கசப் தான். இப்ப இருக்குதா இது? அந்த காலத்துக்கு இப்ப இல்ல. என்ன கூடுதலான பிள்ளைகளுக்கு இந்த கசட் என்னால தெரியாது. பழசுகள் உடைச்சு காட்டி விட்டாரு. உங்களோட பழைய இதுகளை வந்து இதுன்னு வச்சுக்கீங்க. முதல்ல சின்னலையும் பட்டமே தேக்க இதைத்தான் மாலாக கட்டுறோம், வாளுக்கு கட்டுறது என்ன. இப்ப இந்த இது வந்து இப்பதான் பிள்ளைகளுக்கு இது தெரியாது இருக்க. இப்ப என்ன விஷயம்னே தெரியாத பிள்ளைகளும் இருக்குது. இப்ப கூட பெரிய வட்டி கட்டாம வச்சுக்கீங்களேன். இதோட பெருசுங்க கிடாக்கு. இதோட பெருசு இதுல 200, 300, 500, ஆளும் பெருசு கிடாக்கு 800. ஆளும் பெருசா 800. இப்ப இது பட்டத்துக்கு இப்ப முச்சா போடணும்னா நீங்க முச்சா போட்டு ஒரு முச்சதான் பள்ளிப்படத்தை கட்டுறேன். அந்த மூளையில ஒரு முச்சா காட்டி விடுறேன். இல்ல மற்ற பட்டங்களுக்கு வந்து இப்ப சில பேருக்கு வந்து பட்டத்துக்கு முச்சா போட தெரியாது. நான் என்ன மாதிரி கட்டுவான்னு சொல்லுவேன். அவ்வளவு பட்டத்துக்கு நம்பி 200, 150, 200 பட்டத்துக்கு மூச்சை கட்ட நான் என்ன செய்யுது? அது சரியா? இப்ப யாரும் கொண்டு வந்து உங்கள்ட்ட நூல்ல இருந்தா கட்டி கொடுத்து விடுங்க. அப்படி இல்லாட்டி பின்னேரம் நண்டுட்டு போனா அடுத்த நாள் வாங்க கொண்டு கட்டி வைப்பேன். இந்த சின்ன பட்டங்களுக்கு எல்லாம் மூச்சை காட்டி நான் ஒரு 25 பட்டத்துக்கிட்ட இப்படி பட்டங்களே இந்த பிராண்டுக்கு இருக்கிறதுல இதுக்கு தானே முச்சை கட்டுற கஷ்டம் நினைக்கிறேன். பிராண்டு முச்சையெல்லாம் செட் பண்ணி இதை ஏத்தலாம். பிராண்டு இல்லாட்டி ஒரு பக்கத்துக்கு சரிச்சுக்கணும். ஏத்தல. வேற என்ன விஷயம் ஐயா இருக்கு உங்களோட கடையில சொல்லக்கூடிய விஷயம்? என்ன விஷயம் எல்லாம் இருக்கு? வந்து உங்களை இப்ப உங்களோட வந்து இப்ப ஒரு ஆள் வந்து பட்டம் வாங்கணும்னா உங்களை தொடர்பு கொள்ளணும்னா என்னென்ன தொடர்பு கொள்ளலாம்? வெளியில இருந்து வந்து கால் பண்ணி கேட்கறாங்கன்னா போன் நம்பர் எல்லாம் இருக்கு உங்களுக்கு? போன் நம்பர் தம்பி என்னட்டு போன் கடை இல்ல. போன நான் மகள் வீர பிள்ளைய கொடுத்துட்டேன். இதுல வந்து கேட்டால் இடத்தை காட்டுங்களா?
1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ள 15ஆம் தேதிக்குள்ள இதுல வந்தா நீங்க பட்டம் வாங்கலாம். காலம் 8 மணிலேருந்து பின்னர் 8 மணிக்குள்ள இதுல வந்தா பட்டம் வாங்கி கொண்டு போகலாம். பக்கத்துலானே வீடு பக்கத்துலானே அதுல வந்து கேட்டா சொல்லுங்க. ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஐயாட்ட வந்து எல்லா வகையான பட்டமும் இருக்கு. கூடுதலாக எல்லா வகையான பட்டமும் இருக்கு. என்ன எல்லா வகையான பட்டமும் இருக்கு. இதில் மீன் பட்டம் இருக்குது, அதே மாதிரி வந்து இங்கே நட்சத்திரம் பட்டம் இருக்குது, வெட்டி பட்டம் இருக்குது, பிராந்து பட்டம் இருக்குது, 8 மூலை பட்டம். 8 மூலை பட்டம். இது என்ன பட்டம்? 8 மூலை. 8 மூலை பட்டம். ஓகே. மேல நட்சத்திரம் மாதிரி கட்டி போட்டு கீழே வந்து வளர்ச்சி வித்தியாசமான ஷேப்ல இருக்கு. மணிக்கூடு பட்டம் மாதிரி. இப்ப என்ன பிரச்சனைன்னா வந்து நாங்கள் வந்து இன்றைக்கு வரையக்க வந்து ஐயா வந்து இப்ப ஒரு இன்னும் 3 நாள் தான் ஐயா இருப்பார். அது வந்து பட்டக்காலம் முடிகிற வழியா வந்து ஐயா டைம் வந்து பட்டங்கள் இப்ப குறைஞ்சிட்டு 150 பட்டம் 200 பட்டத்துக்கு மேல வந்து ஐயா வித்து போட்டாராம். அதனால வந்து இப்ப வந்து பட்டங்கள் குறைவா இருக்கு ஐயா. இனி கட்ட மாட்டீங்க, இதோட சரி அவ்வளவுதான். எத்தனை மாசம் தொடங்குவீங்க நீங்கள் பட்டம் கட்டுறதுக்கு? ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. 3 மாசத்துக்கு மேல தொடங்கிங்க. 5ஆம் மாசம் 6ஆம் மாசமே தொடங்கி 8ஆம் மாசம் தொடங்கிடுங்க. நீங்க தனியா தான் கட்டுறதா இல்ல சேர்ந்து கட்டுறது? தனியா கட்டுவீங்க? எவ்வளவு காலமா இந்த பட்டம் கட்டி இருக்கீங்க நீங்க? நான் இதுல 4 வருஷமா வீகள். அதுக்கு முன்னுக்கு நீங்கள் கட்டி ஏத்தினா? அது கட்டி நாங்களே ஏத்துறோம். நாங்கள் 15 வயதுலேருந்தே பட்டம் கட்டி ஒவ்வொரு தையக்கம் ஏத்துறோம். ஆக கூடின எவ்வளவுக்கு இருக்கு உங்களோட பட்டம்? இருக்கிற இவ்வளவு கூடின பட்டம் என்ன பட்டம் எவ்வளவுக்கு இருக்குது இப்போ? 10,000க்கு வித்தணும். இதை மாதிரி கொஞ்சம் பெரிய கோப்பு பட்டம் இல்ல. நீங்க கட்டுற பட்டத்திலேயே விற்கிற என்ன இருக்கிறதுலயே விலை கூடின பட்டம் என்ன பட்டம்? இதே மாதிரி பிராந்து கிடக்கு 11,000 பிரிஸ். பிராந்து பட்டம் தான் இருக்கிறதுலயே விலை 11,000. 11,000 ரூபா. 11,000, 8,000, 6,000 3 பட்டம் கிடக்கு என்னமங்க பெருசு. ஓகே. அந்த 11,000 ரூபா இருக்கிறதுலயே ஆக விலை கூடின பட்டம். இருக்கிறதுலயே எந்த பட்டம் உங்களுக்கு கட்டுறதுக்கு கஷ்டமான பட்டம்? கோப்பு பட்டம் தான் கட்டம். 4 நாள் செல்லும் ஒரு பட்டம் கட்டி ஒட்டி முடியும். ஒரு பட்டம் கட்டி ஒட்டுறதுக்கு 4 நாள் செல்லும். இல்ல கொக்குத்தானே அந்த 6ஆ பிரிக்கிறதா? 6ஆ பிரிச்சு கட்டுறாங்க. 5ஆ பிரிக்கிறது. பிராந்துக்கு 5, இதுக்கு இது கீழே என்ன கட்டுவீங்க? அது பிராந்துக்கு ஃபுல்லாவே மூங்கில் தானே வரும்? எல்லாம் மூங்கில். இதுக்கு செட்டாக்கி மூங்கில், கீழுக்கு வாளுக்கு எல்லாத்துக்கும் மூங்கில் தான். எல்லாம் மூங்கில் தான். நடுத்தடிதான் பூவரசன். நடுத்த அந்த நேர்த்தடியா இருக்கும் பூவரசன். அது இப்ப எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. பூவரசம் தடி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப பூவரசமரம்ன்றது வந்து இப்ப குறைஞ்சி இதுக்கு தனி தேடி எடுக்கணும். அதை எப்பண்டான எடுத்து போட்டு சுட்டு போட்டு வச்சா பழுதாக. எடுத்து சுட்டு போட்டு வச்சா பழுதாக. முதல்ல வந்து நீங்க கிடைக்கிற நேரம் எடுத்து போட்டு சுட்டு போட்டு வச்சு விடுறது. குளை ஆட்டுக்கு குளை வெட்டுற ஆக்கள். சரி, ஓகே ஐயா, நன்றி ஐயா. வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த கடை எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து நான் போட்ட காசேன். இதால் அப்படியே நேரம் போனீங்கன்னா வந்து உடுப்பட்டி சந்திக்கு போகலாம். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வதிரி மாலை சந்தி அங்கால போகலாம். அந்த உடுப்பட்டி சந்தியிலேருந்து ஒரு 100 மீட்டர் வந்தீங்கன்னா வந்து இதில் ஒரு வைரவர் கோயில். என்ன வைரவர் ஐயா இது? ஞான வைரவர். உடுப்பட்டி ஞான வைரவர் கோயில் வந்து கேட்டீங்கன்னா வந்து இதில் வந்து ஐயா இருப்பார். ஐயாட்ட வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தேவையான சகல விதமான பட்டங்களும் வந்து ஐயாட்ட வந்து வாங்கி வந்து போகலாம். இப்போ வந்து ஐயா உங்கள்கிட்ட வந்து ஒரு பட்டம் வந்து இப்படி கட்டித்தாங்கன்னு கேட்டால் நீங்கள் கட்டி கொடுப்பீங்களோ? இப்போ கட்டிக்கிட்டேன். முதல் வேணும் பட்டக்காலம் தொடங்குறதுக்கு முன்னுக்கே வந்து உங்கள்ட்ட வந்து ஒரு ஆள் வந்து எனக்கு இந்த எல்லாத்துக்கு பெரிய பட்டம் வேணுமெண்டா கட்டி கொடுப்பீங்க. அது வந்து ஐயாட்ட வந்து நீங்கள் வந்து பட்டம் வேணும் உங்களுக்கு வந்து இப்போ கொக்கு பட்டத்துலேயும் வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து சொன்னீங்கன்னா ஐயா வந்து அதுக்கு இது மாதிரி கட்டி தருவாரு. இதுல வந்து கொக்கு பெட்டி வௌவால் பட்டம் எல்லாமே இருக்கு ஐயாட்ட. 40 ரூபா. வௌவால் பட்டம் 40 ரூபா. 40 ரூபாயிலேருந்து 12,000 ரூபா மட்டும் பட்டங்கள். 40 ரூபாயிலேருந்து 12,000 ரூபா மட்டும் ஐயாட்ட வந்து பட்டம் கிடக்காம். இதுல வந்து கொக்கு பட்டம் இருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு சின்ன பிராந்து பட்டம் இருக்கு. சின்னாக்களுக்கான பிராந்து பட்டம். இதெல்லாம் கட்டுறன்ற கஷ்டம். பிராந்து வந்து பெருசு கட்டலாம், சின்ன கட்டுற கஷ்டம். பயங்கர கஷ்டம் ஒன்று. எல்லாம் ஒரே மாதிரி தான். பெருசாண்டா கொஞ்சம் விலை கூட. விலை கூட மணிக்கு சின்ன வச்சு கட்டலாம். ஆயிட்டு.
அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த காணொளி வந்து பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஐயாட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வகையான பட்டாங்களும் இருக்குது. கூடுதலாக வந்து 40 ரூபாயிலேருந்து 12,000 ரூபா வரைக்கும் வந்து ஐயாட்ட இந்த பட்டங்கள் எல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து இந்த இடத்துல வந்து 4 வருஷமா வந்து ஐயா வந்து இந்த பட்டங்களை வந்து கட்டி விற்று கொண்டிருக்கார். இந்த ஐயாட்ட வந்து நீங்கள் பட்டம் வாங்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து தை மாதம் 1ஆம் தேதி வந்தீங்க, 1ஆம் தேதியிலேருந்து தை மாதம் 15ஆம் தேதி வந்து பொங்கல் மட்டும் வந்தீங்கன்னா வந்து ஐயாட்ட வந்து உங்களுக்கு தேவையான எல்லா பட்டமும் வந்து வாங்கலாம். முதலே வந்து நீங்கள் வந்து தை மாதத்துக்கு முதலே வந்து உங்களுக்கு தேவையான பட்டம் எல்லாத்தையும் வந்து இப்படி எங்களுக்கு வேணுமென்று ஆர்டர் கொடுத்தீங்கன்னா வந்து அப்போயும் வந்து ஐயா வந்து உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் கேட்ட பட்டம் எல்லாமே வந்து கட்டி தருவாராம். இந்த காணொலி வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னொரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விட வருகின்றேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.